Hi students, welcome to our iWin Max channel. இது மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட புதிய சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 9th மேக்ஸில் சாப்டர் 2ல ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.2 பார்க்கலாம். அதில் கொஷின் என்னன்னா, எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன்டு டெசிமல் அண்ட் ஸ்டேட் தி கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இந்த ரேஷனல் நம்பர்ஸை டெசிமல் நம்பரை எழுத சொல்லியிருக்காங்க. மேலும் இது டெர்மினேட்டிங்கா அல்லது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்கா டெசிமல் எக்ஸ்பான்ஷனான்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன்: ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். 2/7. 2 7ஆல் டிவைட் பண்ணலாம். 2 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். 0 பாயிண்ட் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 20ல் 2 7s are 14, ரிமைனிங் 6. இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 60. 8 7s are 56, ரிமைனிங் 4. இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 7 5s are 35, ரிமைனிங் ரிமைண்டர் 5. இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 50. 7 7s are 49. இதை சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரும். இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 10. 1 7s are 1 7 is 7, ரிமைண்டர் 3. இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 4 7s are 28, ரிமைண்டர் 2 வரும். 20. 2 7s are 14, ரிமைண்டர் 6. இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 60 ஆயிரும். 8 7s are 56, இதை சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் 4 வரும். 40. 5 7s are 35, ரிமைண்டர் 5. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 7 7s are 49, ரிமைண்டர் 1 வரும். ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 1 7 is 7, ரிமைண்டர் 3. 30 ஆயிரும். 4 7s are 28, ரிமைண்டர் 3 வரும். ஸோ இது போய்கிட்டே இருக்கும். 2/7 0.285714 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த டிஜிட்ஸ் 285714 ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம இதை 0.285714 மேலே ஒரு பார் போட்டுக்கலாம். இது டெசிமல் ஃபைனட்டாக இல்லை, இன்ஃபைனட்டாக இருக்குது. அது போய்கிட்டே இருக்குது. ஸோ இது நான் டெர்மினேட்டிங் and recurring decimal expansion. இது -5
3/11 இருக்குது. மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இது வந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக வந்து நம்ம மாற்றலாம். 11 × 5 55 + 3 divided by 11. 55 + 3 by 11, 58/11. So minus 58/11. 58 வந்து 11ஆல் வந்து டிவைட் பண்ணலாம். 5 11s are 55. ரிமைண்டர் வந்து 8ல் 5 போச்சுன்னா 3. 3 வந்து 11ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 0 வந்து கீழே இறக்கிங்க. 2 11s are 22. இது ரிமைண்டர் சப்ராக்ட் பண்ண ரிமைண்டர் வந்து 8 வரும். இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 80. 7 11s are 77. ரிமைண்டர் வந்து 3. இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 2 11s are 22. ரிமைண்டர் வந்து 8. இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. அது 0 இறக்குங்க. 7 11s are 77. ரிமைண்டர் வந்து 3. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். minus 58/11 minus 5.2727 and so on. இதை வந்து minus 5. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 27 வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ 27 மேலே பார் போட்டுக்கலாம். இது நான் டெர்மினேட்டிங் and recurring. அடுத்த சம் பார்க்கலாம். 22/3. 22 3ஆல் டிவைட் பண்ணலாம். 7 3s are 21. ரிமைண்டர் வந்து 1. 1 வந்து 3 டிவைட் பண்ணாது. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணி 0 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த 0 வந்து இறக்கிக்கோங்க. 3 3s are 9. ரிமைண்டர் வந்து 1. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 3 3s are 9. ரிமைண்டர் வந்து 1. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 3 3s are 9. ரிமைண்டர் 1. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ 22/3 7.333 and so on. இது எப்படி எழுதலாம்னா 7. ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ 3 மேலே வந்து பார் போட்டுக்கலாம். இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டி வரை போகுது. ஸோ அதனால் இது நான் டெர்மினேட்டிங் and recurring. அடுத்த சம் பார்க்கலாம். 327 divided by 200. 327 200ஆல் டிவைட் பண்ணலாம். 1 200 is 200. 7 2 3ல் 2 போச்சுன்னா 1 127. 127 வந்து 200 டிவைட் பண்ணாது. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கோங்க.
மேலே ஒரு டெசிமல் பாயிண்ட் வைங்க. இது 0 வந்து கீழே இறக்கிக்கங்க. 6200 சார் 1200. ரிமைண்டர் 70. இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 700. 3200 சார் 600. 0 0 7ல் 6 போச்சுன்னா 1 1000. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 5200 சார் 1000. ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். 327/200 is equal to 1.635. இதை டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 0 வந்திருக்கு. அதே மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் வந்து ஃபைனைட்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து டெர்மினேட்டிங். டெசிமல் எக்ஸ்பான்ஷன். அடுத்து எக்ஸசைஸ் 2.2ல் வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ்பிரஸ் 1/13 இன் டெசிமல் ஃபார்ம். ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் தி பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ். இந்த டெசிமல் ஃபார்ம் இது வந்து இந்த ஃப்ராக்ஷன் வந்து டெசிமல் ஃபார்மாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃப்ராக்ஷனோட லெங்த் ஆஃப் தி பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சொல்யூஷன்: 1/13. 1 வந்து 13 டிவைட் பண்ணலாம். 1 வந்து 13 டிவைட் ஆகாது. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப 10 வந்து 13 டிவைட் ஆகாது. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 100. 7 13 சார் 7 3 சார் 21. ரிமைண்டர் 2 7 9 91. ரிமைண்டர் வந்து 9. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 6 13 சார் 8 78. ரிமைண்டர் வந்து 10ல் 8 போச்சுன்னா 2 12 120. 9 13 சார் 9 3 சார் 27. ரிமைண்டர் வந்து 2 1 9 1 is 9. 9 + 2 11. ரிமைண்டர் வந்து 3. இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 2 30 சார் 26. ரிமைண்டர் வந்து 4 40. 3 30 சார் 39. ரிமைண்டர் வந்து 1. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 10 வந்து 13 டிவைட் பண்ணாது. ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 100. 7 30 சார் 91. ரிமைண்டர் வந்து 9. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 6 30 சார் 18 78. ரிமைண்டர் வந்து 2 12 120 ஆயிரும். ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 9 30 சார் 170. ரிமைண்டர் வந்து 3. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 230 சார் 26. ரிமைண்டர் வந்து 4. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 330 சார்
39, ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்கும். 1/13 வந்து 0.76923076923 அண்டு ஸோ ஆன். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 76லேருந்து சாரி இங்கே 0 வரும். இந்த 076லேருந்து 923 வரை ரிப்பீட் ஆகுது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும்னா 0.076923 மேலே வந்து பார் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து டெசிமல் ஃபார்முக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, லெங்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல். லெங்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல்ங்கிறது வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ரிப்பீட் ஆகிற டிஜிட் தான் லெங்த் ஆஃப் த பீரியட். ஸோ தி லெங்த் ஆஃப் த பீரியட் இஸ் ஈக்குவல் டு இந்த ரிப்பீட் ஆகிற டிஜிட் வந்து 1 2 3 4 5 6 6 டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ த லெங்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் 6. அடுத்து எக்ஸசைஸ் 2.2ல் தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ்பிரஸ் தி ரேஷனல் நம்பர் 1/33 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1/11. Hence write 71/33 in recurring decimal form. என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1/11 ரெக்கரிங் டெசிமல் ஃபார்மை வந்து எக்ஸ்பான்ஷனை வந்து யூஸ் பண்ணி 1/33 ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதிலிருந்து 71/33 ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன், ஃபஸ்ட்டு 1/11 ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கலாம். 1 11ஆல் டிவைட் பண்ணோன்னா டிவைட் ஆகாது. 1 வந்து 11ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 0 0.10 வந்து 11ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 11 9s are 9 11s are 99 is equal to ரிமைண்டர் வந்து 1, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 10 வந்து 11 டிவைட் ஆகாது, 11ஆல் டிவைட் ஆகாது. ஸோ திரும்ப வந்து இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 100 9 11s are 99, ரிமைண்டர் வந்து 1, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 10 வந்து 11ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 9 11s are 99, ரிமைண்டர் வந்து 1. ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்கும். 1/11 வந்து 0.090909 இருக்கும். இது எப்படி எழுதலாம்னா 0. இந்த 09 இந்த 2 டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு 09 போட்டு ஒரு பார் போட்டுருங்க. அடுத்து 1/33 டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து பார்க்கலாம். 1/33 வந்து எப்படி எழுதலாம்னா 1/11 யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ 1/3 இன்ட்டு 1/11, 3 11s are 33, 1/3 இன்ட்டு 1/11 வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 0.0909 அண்டு ஸோ ஆன். இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம்.
ஜீரோ வந்து டிவைட் ஆகாது. ஸோ ஒரு ஜீரோ அப்படியே வச்சுக்கலாம். 9ல் வந்து 3 3s வரும். 3 ஜீரோ வந்து இருக்குது. ஸோ ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். 9ல் வந்து 3 3s இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா 0.03 03 வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால மேலே வந்து பார் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நம்ம 71/33 வந்து கண்டுபிடிக்கணும். வந்து எப்படி எழுதலாம்னா 71 இன்ட்டு நம்ம வந்து இந்த 1/33 பேஸ் பண்ணி தான் இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 71 இன்ட்டு 1/33 இஸ் ஈக்குவல் டு 71 இன்ட்டு 1/33யோட வேல்யூ வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 0.0303 அண்டு ஸோ ஆன். இப்போ 0.0303 71ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா அதே நம்பர் தான் வரும் 0.0303. இப்போ 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 7 3s are 21, ரிமைண்டர் வந்து 2. இங்கே 7 zeros are 0, ரிமைண்டர் வந்து 0 + 2 2. 7 3s are 21, ரிமைண்டர் வந்து 2. 7 zeros are 0, 0 + 2 2 வந்துடும். ஸோ 3 1 5 1 2 2.1513 வருது. இதை இன்னொரு டிஜிட்டை வந்து நம்ம சேர்த்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 0.030303. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து என்னென்னா 2.15 சொல்லி வருது மேலே. ஆனால் அடுத்த டிஜிட் வந்து 13 சொல்லி வந்திருக்கு. இப்போ திரும்ப வந்து 2 டிஜிட் ஆட் பண்ணி 71ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 3 0 3 0 3 0 0. 7 3s are 21, ரிமைண்டர் வந்து 2. 7 zeros are 0, 7 3s are 21, திரும்ப வந்து 2. 7 3s are 21, ரிமைண்டர் வந்து 2. ஸோ 3 1 5 1 5 1 2.1515 சொல்லி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஸோ 2.15 மேலே பார் போட்டிருக்கோம். 71/33யோட ஆன்சர் வந்து 2.15 பார். எக்ஸசைஸ் 2.2ல் 4th கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் தி ஃபாலோயிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இன்டு ரேஷனல் நம்பர்ஸ். டெசிமல் எக்ஸ்பான்ஷனை வந்து P/Q ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சம் வந்து 0.24 பார். let x equal to 0.24 bar, x equal to 0. இந்த 24 பார்னா 24 வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். 24 24 அண்டு ஸோ ஆன். இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இப்போ பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 24 2 டிஜிட் மேலே பார் வந்திருக்கு. ஸோ 2 டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டு வருது. ஸோ ஹியர் பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் 2. பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 2னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பீரியட் ஆஃப் டெசிமல் 1னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பீரியட் ஆஃப் டெசிமல் 3னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 2னால ஈக்குவேஷன் 1 வந்து
100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 100x is equal to 0. இது வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ 24.2424 அண்டு ஸோ ஆன். இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 வந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 100x equal to 24.2424 and so on. X equal to 0.2424 and so on. 100xல வந்து ஒரு x போச்சுன்னா 99x is equal to இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டுமே வந்து சேம் நம்பராக இருக்குது. ஸோ அது வந்து சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். 0 24ல் 0 போயிடுச்சுன்னா 24. x equal to 24 divided by 99. இது ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சு. அடுத்த சம் பார்க்கலாம். $327 லெட் தந்திருக்கிற வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2.327 பார். எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த 327 மேலே பார் இருக்கிறனால அந்த 3 டிஜிட்டுமே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ 327 போட்டுக்கலாம். அண்டு ஸோ ஆன். இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து இந்த 3 டிஜிட்டுக்கு மேலே வந்து பார் போட்டிருக்கிறனால ஸோ பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 3. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து 1000ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். $1000x is equal to அதாவது பீரியட் ஆஃப் டெசிமல் 3னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1000x equal to 3 டிஜிட். இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 3 டிஜிட் வந்து தள்ளி ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ 2327.327 அண்டு ஸோ ஆன். இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 2ல் வந்து ஈக்குவேஷன் 1 சப்ராக்ட் பண்ணலாம். $1000x is equal to 2327.327. ஈக்குவேஷன் 1 வந்து x equal to 2.327. இந்த 1000xல வந்து ஒரு x போயிடுச்சுன்னா 999x is equal to இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேம் நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 0 வரும். 7ல் 2 போச்சுன்னா 5 2 3 2. x equal to 2325 divided by 999. இது நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சு. அடுத்த சம் வந்து -5.132 வந்து தந்திருக்காங்க. இதை -5.132 -5.132 இன்ட்டு இங்கே வந்து டெசிமல் வந்து 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 3 டிஜிட்ஸ்னால் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
1000ஆல் டிவைட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா இதோட வேல்யூ வந்து மாறாது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா -5 132 000 டிவைடட் பை 1000 வரும். இப்போ இந்த டெசிமல் பிளேசஸ் வந்து இது 3 பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே வச்சுக்கலாம். 1 2 3 3 பிளேசஸ் இஸ் ஈக்குவல் டு -5 132 பை 1000. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 4ஆல் வந்து கேன்சல் பண்ணலாம். 2 4s are 8, ரிமைனிங் வந்து 2 20 5 4s are 20 0 1 4s are 4 1 4 is 4. அடுத்து 11 ரிமைண்டர் வந்து 1 வரும். 1க்கு அப்புறம் வந்து 1 இருக்குன்னா 11 ஆயிரும். 11ல் வந்து 2 4s are 8, ரிமைண்டிங் வந்து 3 33 8 4s are 32, ரிமைண்டர் வந்து 1 வரும். 12 வந்து 3 4s are 12 is equal to -1283 divided by 250. அடுத்த சம்மு $3.17 பார். இது தந்திருக்கிறதுல லெட் எக்ஸ்இன் ஈக்குவல் டு 3.17 பார்னு எழுதிக்கலாம். இங்கே 7 மேலே மட்டும்தான் பார் இருக்குது. ஸோ 7 மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 7 ஒரே ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகிறதுனால பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 1 வரும். ஸோ ஆனால் இது டெசிமல் பிளேசஸில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து 110 வரும். செகண்ட் பிளேஸ் வந்து 100 வரும். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது ஒரு மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு ஈக்குவேஷன் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 1 வந்து 7 மட்டும் ரிப்பீட் ஆகிற மாதிரி வந்து நம்ம பண்ணணும். டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் 7 மட்டும் ரிப்பீட் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ இந்த 1 வந்து இதில் லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வரணும்னா இந்த ஈக்குவேஷனை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3.1777 அண்டு ஸோ ஆன். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 வந்து டெசிமல் பிளேசஸ்க்கு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 10x ஈக்குவல் டு 31.777 அண்டு ஸோ ஆன். இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இப்போ டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகுது. இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து 7 மட்டும் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகிறதுனால ஹியர் பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் 1. பீரியட் ஆஃப் டெசிமல் 1ன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் 2ஐ 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 100x ஈக்குவல் டு இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். 317.777 அண்டு ஸோ ஆன். இது ஈக்குவேஷன் 3 வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 2 வந்து சப்ராக்ட் பண்ணலாம். 100x ஈக்குவல் டு 317.777. ஈக்குவேஷன் 2 வந்து 10x ஈக்குவல் டு 31.777. சப்ராக்ட் பண்ணோம்னா 100ல் 10 போச்சுன்னா 90x ஈக்குவல் டு இங்கே டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து 2 ஈக்குவேஷன்லையுமே சேமாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 0 வந்துடும். 7ல் 1 போச்சுன்னா 6, 11ல் 3 போச்சுன்னா 8, இங்கே 2 இருக்கும் 286. x ஈக்குவல் டு 286 டிவைடட் பை 90. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம்.
இது 2 ஆல் வந்து கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, ரிமைண்டர் வந்து 1 வரும். 0 வந்து கேரி ஆன் பண்ணும்போது 10 ஆயிரும். 5 2s are 10, 1 2s are 2, 4 2s are 8, 3 2s are 6. X equal to 143/45. இது ஆன்சரு. இது வந்து நம்ம ரேஷன் நம்பர் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. Let x equal to 17.215 bar. இங்கே 15 மட்டும் ரிப்பீட் ஆகுது, 2 ரிப்பீட் ஆகலை. ஸோ இதில் பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 2 தான். ஆனால் இது 10th பிளேஸு, இது 100 பிளேஸு, 5 வந்து 1000 பிளேஸில் வருது. ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிற நம்பரை மட்டும் வச்சுக்கிடலாம். அப்போ நான் இங்கே 2 வந்து இருக்குது. இந்த 2 வந்து லெஃப்ட் சைடில் வந்து டெசிமல் பிளேசஸ்க்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும்னா இந்த ஈக்குவேஷனை 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 வந்து இந்த லெஃப்ட் சைடு மூவ் ஆயிரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா x equal to 17.21515 அண்டு ஸோ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம். அதனால் ஈக்குவேஷன் 1 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 10x equal to 172.1515 அண்டு ஸோ ஆன். இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. ஹியர் பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் 2. இங்கே 15 இந்த 2 டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகிறதுனால பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 2. பீரியட் ஆஃப் டெசிமல் 2னா இந்த ஈக்குவேஷன் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 2 × 100 இஸ் ஈக்குவல் டு 1000x இஸ் ஈக்குவல் டு 172. 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 2 டிஜிட்டு ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ 15க்கு அப்புறம் வந்து மூவ் ஆயிரும். 15.1515 அண்டு ஸோ ஆன். ஈக்குவேஷன் 3. இதில் இந்த 15 ரிப்பீட் ஆகுதுல்ல, இது 10th பிளேஸு, 100 பிளேஸு, 1000 பிளேஸு. ஸோ 1000 பிளேஸில் இருக்கும். அப்போனா மேக்ஸிமம் வந்து 1000x வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஈக்குவேஷனாக வரும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 and 3ல பாருங்களேன், ரைட் சைடில் இருக்கிற டிஜிட்ஸ் வந்து டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 3 - 2 equal to 1000x equal to 17215.1515. 10x equal to 172.1515. சப்ராக்ட் பண்ணலாம். இது வந்து 0, 10ல் வந்து 1 போச்சுன்னா 990x இஸ் ஈக்குவல் டு, இங்கே இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 2 ஈக்குவேஷன்லேயுமே வந்து சேம் நம்பர் தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 0 ஆயிரும். 5ல் 2 போச்சுன்னா 3, 11ல் 7 போச்சுன்னா 4, 1ல் 1 போச்சுன்னா 0, 7 1. எக்ஸ் ஈக்குவல் டு 17043 divided by 990. இந்த ஃப்ராக்ஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 3s are 9, 3 3s are 9, 0, 6 5 3s are 15, ரிமைண்டர் வந்து 2 வரும். 2 கூட 0 ஆடும்போது 20, 6 3s are 18, ரிமைண்டர் வந்து 2,
4 வந்து ஆட் ஆகும்போது 24. 24ல் வந்து 8 3s are 24. 1 3 is 3 is equal to 5681 divided by 330 x. ஸோ இதுதான் ஆன்சரு. இதில் let x equal to தந்திருக்கிற சம்மந்தம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 7 மேலே மட்டும் தான் பார் இருக்குது. ஸோ 7 மட்டும் ரிப்பீட் ஆகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -21.213777 அண்டு ஸோ ஆன். இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ஆனால் இங்கே 7 பார் வந்து எத்தனை பிளேஸில் இருக்குன்னா 2 வந்து 10th பிளேஸு, 1 வந்து 100 பிளேஸு, 3 வந்து 1000 பிளேஸு, 7 வந்து 10,000 பிளேஸ். ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்து 10,000 எக்ஸ்ன்னு சொல்லி வரும். இப்போ இதை வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிற நம்பரை மட்டும் வச்சுக்கலாம். இந்த ரிமைனிங் ரிப்பீட் ஆகாத நம்பரை வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணணும்னா இங்கே 3 டிஜிட் இருக்குது. ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த 213 வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆயிரும். ஈக்குவேஷன் 1 into 1000 which is equal to 1000x minus 21213.7777 and so on. இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெசிமல் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து சேம் நம்பர் இல்லை. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம திரும்ப வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து இங்கே 10 1 தான். சாரி, பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 1, அதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். செவன் மட்டும் ரிப்பீட் ஆகிறதுனால பீரியட் ஆஃப் டெசிமல் வந்து 1. பீரியட் ஆஃப் டெசிமல் 1ன்னா அந்த ஈக்குவேஷனை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 2 into 10 which is equal to 10,000x. 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட்டுக்கு வந்து தள்ளி ரைட் சைடு மூவ் ஆகும். -21213 7.777 and so on. இது ஈக்குவேஷன் 3 வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுங்க. 10,000x equal to ஈக்குவேஷன் 2 வந்து 1000x equal to minus 21213 13.777 and so on. இப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது 10,000ல் வந்து 1000 போயிடுச்சுன்னா 0.009 is equal to இங்கே மைனஸ் இருக்குது. சப்ராக்ட் பண்ணும்போது வந்து அது ப்ளஸ் ஆயிரும். இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் வந்து சேமாக இருக்கிறதுனால அதை சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். இப்போ 7ல் 3 இது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்குது. 7ல் 3 போச்சுன்னா 4, 3ல் 1 போச்சுன்னா 2, 1ல் 2 போகாது. ஸோ இங்கே ஒரு 2லேருந்து ஒரு 1 வந்து இங்கே கொண்டுட்டு வரோம். 11 ஆயிரும். 9ல் 2 11ல் 2 போச்சுன்னா 9, 1ல் 1 போச்சுன்னா 0, 11ல் 2 போச்சுன்னா 9. இந்த 1 வந்து அப்படியே எழுதிக்கலாம். இங்கே வந்து -9 x equal to -190,924 divided by 9,000.
எக்ஸசைஸ் 2.2ல 5th சம்மு பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, வித்தவுட் ஆக்சுவல் டிவிஷன் ஃபைண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஹேவ் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இதை ஆக்சுவல் டிவிஷனாக வந்து நம்ம டிவைட் பண்ணாமல் ரேஷன் நம்பர்ஸ் வந்து டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன், ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். 7/128. நம்ம P/Qங்கிற வந்து ஒரு ரேஷன் நம்பரை P/2m இன்ட்டு 5n இந்த ஃபார்மில் எழுத முடிஞ்சா அது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இந்த ஃபார்மில் எழுத முடியலாட்டி அது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இப்போ இந்த 1 to 8 வந்து எல்சிஎம் மெத்தடில் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 6 2s are 12, 4 2s are 8, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 3 2s are 6, 2 2s are 4, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2 is 2, 6 2s are 12, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 8 2s are 4 2s are 8, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2. இந்த 128 வந்து is equal 1 2 3 4 5 6 7 2/7 எழுதலாம். வந்து 2/7 எழுதலாம். இப்போ 7/128 is equal to நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். 7 128 வந்து 2/7 எழுதலாம். is equal to 7/2/7 இன்ட்டு 5/0. 5/0 வந்து 1. எந்த நம்பருக்கு மேலே வந்து பவர் 0 இருந்தாலும் 1 தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2/0 1. ஸோ விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் P/2m into 5n. So 7/128 has a terminating decimal expansion. அடுத்த சம் பார்க்கலாம். 21/15. இந்த 15 வந்து எல்சிஎம் மெத்தடில் வந்து இது பண்ணலாம். 5ஆல் டிவைட் பண்ணலாம். 3 5s are 15. ஸோ 15 வந்து எப்படி எழுதலாம்னா 3/1 இன்ட்டு 5/1 எழுதலாம். 21/15 21 divided by 3/1 இன்ட்டு 5/1. இந்த 15 வந்து அப்படியே 3/1 இன்ட்டு 5/1 எழுதியிருக்கோம். which is not in the form of P/2m இன்ட்டு 5n. ஏன்னா இங்கே 3 வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்னா
2 power m into 5 power n வரணும். So which is not in the form of p by 2 power m into 5 power n. So 21/50 has a non-terminating and recurring decimal expansion. அடுத்த சம் பார்க்கலாம். 4 9/35. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து நார்மல் ஃப்ராக்ஷனை இது பண்ணலாம். இந்த 4 into 35 இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 9 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 4 into 35 5 4s are 20, ரிமைனிங் வந்து 2, 3 4s are 12, 140 plus 9 divided by 35 equal to 149 divided by 35. இந்த 35 வந்து எல்சிஎம் மெத்தடில் வந்து டிவைட் பண்ணலாம். 7ஆல் வரும். 5 7s are 35. ஸோ 35 வந்து எப்படி எழுதலாம்னா 5 power 1 into 7 power 1. 149/35 எப்படி எழுதலாம்னா நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை 35 வந்து 5 power 1 into 7 power 1 எழுதிக்கலாம். which is not in the form of p power divided by 2 power m into 5 power n. So 149/35 has a non-terminating and recurring decimal. அடுத்த சம் பார்க்கலாம். 219 divided by 2200. நம்ம டினாமினேட்டரில் இருக்கிறத வந்து நம்பரை வந்து எல்சிஎம் மெத்தடில் வந்து டிவைட் பண்ணலாம். 2 1 2s are 2, 1 2s are 2, 00 2ஆல் திரும்ப பண்ணலாம். 5 2s are 10, 5 2s are 10, 0 திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 2s are 4, 15 ஆயிரும். 7 2s are 14, 5 2s are 10, 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 5s are 25, ரிமைனிங் 2, 25ல் 5 2s are 25, திரும்ப 5ஆல் டிவைட் பண்ணலாம். 11. இப்போ 2200 2 power 1 2 3 3 டைம்ஸ் வந்திருக்கு. 2 power 3 இன்ட்டு 5 power 2 டைம்ஸ் வந்திருக்கு இன்ட்டு 11 power 1. இப்போ 219/2200 நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிறத இந்த ஃபார்மில் எழுதிக்கலாம். which is not in the form of p divided by 2 power m into
5 பவர் n. இங்கே 2 பவர் m இருக்குது, 5 பவர்னு இருக்குது. அடிஷனலாக வந்து 11 பவர் 1ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ which is not in the form of p by 2 power m into 5 power n. So 219 divided by 2200 has a non-terminating and recurring decimal expansion. Thank you students. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.